நேரடியாக களத்தில் இறங்கும் தாவேகா, மக்கள் சந்தித்து கருத்து கேட்க முடிவு. தாவேகா தேர்தல் அறிக்கை குழு சுற்றுப்பயணம் தொடர்பாக பிப்ரவரி 1 முதல் ஒவ்வொரு மாவட்ட மக்களிடம் கருத்து கேட்கிற தாவேகா தேர்தல் அறிக்கை குழு, பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளையே நேரடியாக வழங்க மக்கள் கருத்து பெட்டி அமைக்கவும், பயணம் செய்ய முடியாத மக்களிடத்திலிருந்து சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதள வாயிலாக கருத்துக்களை பெறவும் முடிவு என ஆனந்த் தாவேகா பொதுச் செயலாளர் பேட்டி. மளிகை கடையில் பில் மூலம் தாவேகாவுக்கு பரப்புரை வைரல் போட்டோ. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளிலும் பரப்புரை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் தாவேகா விஜய் மக்கள் சந்திப்பை நடத்தும் திட்டமிட்டுள்ளார். இதற்கிடையே திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா ஆதரவாளரான ஒருவர் தனது மளிகை கடையில் தாவேகாவுக்கு வாக்களிக்க கூறி வாசகத்தை இடம்பெற்று செய்துள்ளார். இந்த பில்லின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உண்மையான காட்சித்தான் இது. விஜய் சார் ஆபீஸுக்கு போகும்பொழுதெல்லாம் கட்டுக்கட்டாக நோட்டு புத்தகங்கள் இருக்கும். வருஷம் கஷ்டப்படுற மாணவர்களுக்கு அதை அவர் கொடுக்கிறாரு. நிறைய பேரோட படிப்பையும் ஏத்துக்கிறாரு. இதை பார்த்த பிறகுதான் பகவதி படத்துல மாணவிக்கு ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்கி தர காட்சியை நான் வச்சேன். இப்படிக்கு இயக்குனர் ஏ. வெங்கடேசன். தாவேகா வழக்கு ரோடு ஷோக்களையை முறைப்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளையே ரத்து செய்ய கோரி தாவேகா வழக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தாவேகா சார்பில் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. மக்கள் மறக்க மாட்டார்கள். செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் பத்திரிகையாளர்கள் மீது திமுக எம்எல்ஏ மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நடத்திய கொலை வெறி தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம். ஊடகம் சுதந்திரத்தையே நசுக்கும் எந்த சக்தியாலும் தமிழக மக்கள் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார்கள், மறக்கவும் மாட்டார்கள். இப்படிக்கு தாவேகா துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன். விருதுகளில் விஜய் படங்கள் புறக்கணிப்பு. தமிழக அரசு 2016 முதல் 2022 வரையிலான திரைப்பட விருதுகளையே அறிவித்துள்ளது. இதில் விஜய் நடித்த மெர்சல், சர்க்கார் போன்ற வெற்றி படங்கள் ஒரு பிரிவிலும் தேர்வு செய்யப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் அரசியல் காரணங்களால் விஜய் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தாவேகா தலைவர் விஜய் குறித்து NDTV பெண் நிருபர் வசுதா வேணுகோபால் பகிர்ந்தவை. வரும் 2026 தேர்தலில் விஜய் தான் எஸ் ஃபேக்டர் என்றும், நல்ல மனிதர், நல்ல தகவல் தெரிந்தவர், துணிச்சலானவர், உண்மையானவர், கேம் இஸ் ஆன் என பதிவிட்டுள்ளார். விஜயின் வேலூர் விசிட் தயாராகும் இடம். வேலூரில் பிப்ரவரி 8ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக வேலூரை அடுத்த அகரம்சேரியில் பிரம்மாண்ட மைதானம் தேர்வு செய்யப்பட்டு காவல்துறையினரால் மேற்பார்வையில் 7 JCB இயந்திரங்களின் மூலம் மைதானத்தையே சமன்படுத்தும் பணியில் தாவேகாவினர் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரில் விஜயின் பிரச்சாரம் உறுதியானது. பிப்ரவரி 2வது வாரம் வேலூரில் அகரம்சேரியில் விஜய் பிரச்சார கூட்டம் நடைபெற உள்ளது. பிரச்சாரம் நடைபெறும் இடம் தயாராகி வருகிறது. மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. தாவேகா தலைவர் விஜய் திட்டவட்டம். 33 ஆண்டுகளாக சினிமா வாழ்வை விட்டு விலகுவது எளிதான முடிவு அல்ல. கொரோனா காலத்திற்கு பின்னால் அரசியலுக்கு வருவதை பற்றி தீவிரமாக ஆலோசித்தேன். தனது அரசியல் பயணம் நீண்ட கால பயணம். அரசியல் தான் தனக்கு எதிர்காலம் என ஆங்கில ஊடகத்தில் கலந்துரையாடலில் விஜய் திட்டவட்டம். கரூர் நெரிசல் மௌனம் கலைத்த விஜய். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தற்போது வரை என்னை துரத்தி கொண்டிருக்கிறது. நடந்ததை முழுமையாக புரிந்து கொள்ளவும் அதை ஜீரணிக்கவே எனக்கு நேரம் தேவைப்பட்டது. ஆங்கில ஊடகத்தில் கலந்துரையாடலில் கரூர் சம்பவத்தை குறித்து கேள்விக்கு தாவேகா தலைவர் விஜய் பதில். அரசியல் தலைவராக விஜய் பேட்டி. அரசியல் கட்சி தொடங்கிய பின் விஜய் முதல் முறையாக தேசிய ஊடகத்தை சந்தித்து உரையாடி உள்ளார். NDTV நடத்திய 45 நிமிட உரையாடலில் விஜய் ஜனநாயகன் தாமதமாக வெளியானதை குறித்து கவலை தெரிவித்தார். கரூர் சம்பவத்தின் அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். அரசியலை குறித்து தனது கருத்துக்களையே பகிர்ந்து கொண்டார். நேற்று NDTV நியூஸ் சேனல்லேருந்து வந்து பாலிடிக்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு எல்லா முக்கியமான லீடரும் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூ வீடியோ தான் இது. TVK சார்பா நம்ம அருண்ராஜ் IAS வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. நம்ம விஜயண்ணா அவங்கள கூப்பிட்டு வீட்டில் 45 மினிட்ஸ் பேசியிருக்காரு. அதில் விஜயண்ணா வீடியோ மட்டும் 150K வியூஸ் போயிருக்கு. இதுலேயே நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்திருக்கும். யாரோட தாட்ஸ் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரோட தாட்ஸ் வந்து பார்க்கணும் விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி. விஜய் அறிவிப்பு. தமிழக அரசியலில் யாரையும் வெற்றி பெற வைக்க வரவில்லை, வெற்றி பெறவே வந்துள்ளதாக விஜய் அறிவிப்பு. தாம் போகும் இடமெல்லாம் மக்கள் அளிக்கும் வரவேற்பே வெற்றிக்கு சாட்சி என தகவல்.
பிரச்சாரம் பண்ண இடம் தர மாட்டாங்க, பேனர் வைக்க அனுமதி இல்லை, கட்சி கூட்டம் நடத்தக்கூடாது, படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரே ஒருத்தனை பார்த்து அரசாங்கம் இப்படி ஓப்பனா பயப்படுறத முதல் தடவையா பார்க்கிற. எம்ஜிஆருக்கு இல்லாத நெருக்கடி விஜய்க்கு இருக்கு.